நடுவில் இறைவன் எழுகிறாய். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறாய். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறாய். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறாய். இது வாழ்ந்திடும் இருக்கலாம் அருளை புதுமையாக்குவோம். இனிமையான பணிகளால் உலகை புதிய கட்டுவோம். திருவராட்சி வாழ வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த திருச்சபையானது பாத்திமா நகரில் காட்சி தந்த அன்னை மரியாவினுடைய விழாவை நினைவு கூறுகின்றது. 1917 ஆண்டு பாத்திமா நகரிலே பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா, லூசியா இந்த 3 சிறுமிகளுக்கு காட்சி தந்து இறைவனுடைய அன்பை மீண்டும் வெளிப்படுத்திய அன்னை மரியாவினுடைய விழாவை இந்த நாளிலே நாம் நினைவுகூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக நம்முடைய பங்கு சமூகம் பாத்திமா நகரில் காட்சி தந்த அன்னை மரியாவை பாதுகாவலியாக கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளை நம்முடைய பங்கு பாதுகாவல் விழாவாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம்முடைய பங்கு சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே நம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்க கேட்டிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்தம் வேண்டுதல்களை இறைவன் அன்னை மரியாள் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் நல்ல உடல் சுகத்தோடு அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம்முடைய பங்கு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதே வேளையிலே ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இறையர்களுக்காக ஜெபிப்போம். ஆகவே இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கு சமூகத்தை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். நாம் அனைவரும் தகுதியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம்
நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னை எங்களுக்கு மன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 மற்றும் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்று போற்றி மகிழ்கின்றோம்.
பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசனம். 5ஆம் அதிகாரம் 12 மற்றும் 17 முதல் 19 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் மல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி பிரிவு 1 26 முதல் 38 முடிவுள்ள இறைவார்த்தைகள். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
இன்றைய தினம் நாமெல்லாம் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு தினம். ஆனால் உலகில் எப்பொழுது என்ன நிகழும் என்பதை மனிதன் ஒருபோதும் கணிக்க முடியாது. எது வேண்டுமானாலும் எப்பொழுதும் நிகழலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். பலவித கனவுகள், பலவித ஆசைகள், பலவித திட்டங்கள், பலவித தயாரிப்புகளோடு இந்த நாட்களை நாம் எதிர்நோக்கியிருந்தோம். கனவுகளும் கலைந்து போய்விட்டது, ஆசைகளும் நிராசையாகி போய்விட்டது, திட்டங்களும் தவிடுபடியாகிவிட்டது. இப்படித்தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம் அனைவரையும் பராமரிக்கின்றார். நம் அனைவரையும் பராமரித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது, நாம் ஒருபோதும் மறக்கவும் முடியாது. அவை இறைவன் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்து நமக்கு பாதுகாவலியாக இருந்து நம்மை எல்லாம் பராமரித்து நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாவுக்கு விழா எடுப்பது என்பது பொருத்தமானது. ஆகவேதான் இந்த நாளிலே நாம் நேரடியாக ஒன்று கூடி வர முடியாவிட்டாலும் நேரலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கையிலே சில நிகழ்வுகள். அவை நேரடியாக வர இயலவில்லை என்றாலும் நேரடியிலாவது இறைவனோடு இணைந்திருப்பதற்கு இறைவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே இந்த நாளில் பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை ஏறக்குறைய 6 முறை 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுக்கின்றார். கடைசியாக காட்சி கொடுக்கின்ற பொழுது ஒரு அறிகுறி காட்டப் போகிறேன் என்று, ஒரு அடையாளத்தை காட்டப் போகிறேன் என்று சொல்லி ஏராளமான மக்கள் திரண்டிருந்த நேரத்திலே சூரியன் பூமியை நோக்கி விழுவதை போன்று எல்லாரும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிகுறியை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே இறைவனுடைய பிரசன்னம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது, இறைவன் இந்த உலகத்தை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மெய்ப்பித்த நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது. அவை இந்த மே மாதம் 13ஆம் நாள் முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் வரை இந்த 6 முறை அன்னை மரியாள் இந்த 3 சிறுமிகள் பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா மார்த்தோ, லூசியா தோ சாந்தோஸ், இந்த 3 சிறுமிகளுக்கும் காட்சி தருகின்றாள். காட்சி தந்து அன்னை மரியாள் அந்த சிறுமிகளிடத்தில் சொன்ன செய்திகள் முதலாக அவர் ஜெபிக்க சொன்னார், இறை வேண்டல் செய்ய சொன்னார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் அவர் சொன்னார். ஒன்று, எல்லாரும் ஜெபமாலை ஜெபியுங்கள். எதற்காக என்றால் உலக அமைதிக்காக. உலக அமைதிக்காக ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். முதல் உலக போர் நிற்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். பாவிகளுக்காக ஜெபியுங்கள். ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என்று இந்த 4 கட்டளைகளையும் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். நம் அனைவருக்குமே தெரியும், குழந்தைகள் இப்படி ஒரு பெண்மணியை கண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சமூகமும் நம்புவதில்லை. ஆகவே இந்த 3 சிறுமிகளுக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் தொடக்கத்தில் ஏற்பட்டது. யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் படிப்படியாக அந்த சமூகம் அதை உணர்ந்து கொள்ளுகின்றது. போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவாதா ஏரியா என்று சொல்லக்கூடிய சிற்றூரிலே தான் இந்த பிள்ளைகள் இந்த அன்னை மரியாவை சந்தித்தார்கள். அவ அன்னை மரியாள் அடிப்படையில் சொன்னது, எல்லாரும் ஜெபம் செய்யுங்கள், இறை வேண்டல் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்று இந்த ஒரு செய்தியை தான் சொன்னாள். வரலாற்றிலே அன்னை மரியாள் தோன்றிய ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போம். அது லூர்து நகரிலாக இருக்கலாம், அல்லது வேளாங்கண்ணியிலாக இருக்கலாம், அல்லது பாத்திமாவாக இருக்கலாம். இந்த இடங்களில் எல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். எல்லா இடங்களிலும்
இந்த உலகம் ஏதாவது ஒரு துன்பத்திலே ஆட்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த உலகத்தை துன்பத்திலிருந்து மீட்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அது அமைந்திருக்கிறது, அல்லது விசுவாச உண்மையை போதிப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அது அமைந்திருக்கிறது. அவை பாத்திமா நகரிலே தோன்றுகின்ற பொழுது முதல் உலக போரை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவை உலகத்திலே பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு கஷ்டங்களை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே தான் அன்னை மரியாள் தோன்றி இவற்றில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு இறை வேண்டல் செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்ற ஒரு செய்தி இந்த குழந்தைகள் மூலமாக சொல்லுகின்றார். இறைவன் இயேசு கூட தன்னுடைய பணி வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் என்றுதான் அவர் கூறினார். காரணம், அவர்கள் தான் கள்ளம் கபடமற்றவர்கள், பொய் சொல்ல தெரியாதவர்கள், எதையும் திரித்து கூறுவதற்கு தெரியாதவர்கள், உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடியவர்கள். அவைதான் பல நேரங்களிலே கடவுள் சிறுவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் தன்னை வெளிப்படுத்துவதற்காக சிறுவர்கள் மூலமாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளிடத்திலே 3 ரகசியங்களையும் அன்னை மரியாள் சொல்லுகிறாள். 3 ரகசியங்கள். அதிலே இந்த 3 ரகசியங்களையும் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளியிடுவதற்கு வருகின்றார்கள். குறிப்பாக 1919ஆம் ஆண்டிலே இந்த மூவரிலே ஒருவர் பிரான்சிஸ்கோ இறந்து போய்விடுகின்றார். 1920ஆம் ஆண்டிலே ஜெசிந்தா இறந்து போய்விடுகின்றாள். அவை இந்த இருவருடைய இறப்புக்கு பிறகு பாக்கி மீதி இருப்பது லூசியா மட்டுமே. அவர் லூசியா 1927ஆம் ஆண்டிலே முதல் ரகசியத்தை வெளியிடுகின்றார். முதல் ரகசியம் வேறு ஒன்றுமல்ல, மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு நாம் உரிய வணக்கம் செலுத்த வேண்டும். மரியாவினுடைய மாசற்ற இருதயத்திற்கு நாம் உரிய வணக்கம் செலுத்த வேண்டும். டிவோஷன் டு த இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி. அவை அன்னை மரியாவினுடைய இதயம் மாசற்ற இதயம், அது எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய இதயம், குறிப்பாக இந்த உலகத்தை அன்பு செய்யக்கூடிய இதயம். ஏன் அது மாசற்ற இதயம், இந்த உலகத்தை அன்பு செய்யக்கூடிய இதயம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், இறைவனை கருவிலை சுமக்கின்றாள் அன்னை மரியாள். அவை கருவிலை சுமக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு தெரியும், இந்த குழந்தை இந்த உலக மக்களுக்காக சிலுவையிலே இறக்கப் போகிறது. ஆலயத்திலே குழந்தை ஒப்புக் கொடுக்க வருகின்ற பொழுது சிமியோன் இறைவாக்காக சொல்லிவிடுகின்றார், உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று. அவை அன்னை மரியாளுக்கு தெரியும். மகனை கண்கூடாக பார்க்கின்றாள். சிலுவை சுமந்து வருகின்றார், சாட்டையடிபடுகின்றார், சிலுவையிலே அறையப்படுகின்றார், சிலுவையிலே உயிர் துறக்கின்றார், இறுதியிலே தன்னுடைய மடியிலே கிடத்தி அதன் பிறகு கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். எவ்வளவு ஒரு துயரமான ஒரு நிகழ்வு, எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம். எந்த ஒரு தாய்க்கும் தனக்கு முன்னால் பிள்ளை இறப்பது என்பது சொல்லொன்னா துயரத்தை மனதில் ஏற்படுத்தி விடுகிறது, நீங்காத வடுவை ஏற்படுத்தி விடுகிறது. அன்னை மரியாளுக்கும் அந்த வடு ஏற்படுகிறது. ஆனால் தாங்கிக் கொள்ளுகின்றாள், அந்த இதயம் தாங்கிக் கொள்ளுகின்றது. எதற்காக தாங்கிக் கொள்ளுகிறது என்றால், இந்த உலக மக்களுக்காகத்தான் கடவுள் தன்னை பலியாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மகன் இந்த உலக மக்களுக்காகத்தான், உலகை மீட்பதற்காகத்தான் பலியாக கொடுத்திருக்கின்றார் என்பதை நினைத்து தாங்கிக் கொள்ளுகின்றாள் அன்னை மரியாள். இரண்டாவதாக 2005 இந்த ஒரு செய்தியானது இரண்டாவதாக உடனடியாக அந்த ரகசியத்தை அந்த லூசியா வெளியிடுகின்றாள். அது நரகத்தை பற்றிய ஒரு காட்சி. நரகம் எவ்வளவு கொடுமையானது, கொடியது என்பதை பற்றிய ஒரு காட்சி. இந்த காட்சியை தான் லூசியா சொல்லுகிறார். அவை இந்த 1927ஆம் ஆண்டு இந்த 2 ரகசியங்களையும் சொல்லிவிட்டு 3வது ரகசியத்தை இந்த லூசியா சொல்லவில்லை. அவை நாட்கள் உருண்டோடி விடுகின்றன. இந்த லூசியா கார்மல் சபையிலே ஒரு அருள் சகோதரியாக தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றாள். ஏறக்குறைய அவர்கள் இறக்கக்கூடிய நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டிலே தன்னுடைய 97வது வயதிலே இறந்து போய்விடுகின்றார்கள். அவை இந்த காலகட்டத்திலே அதற்கு முன்னால் இந்த 3வது ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை ஜான் பால் 2ஆம் ஜான் பால்
2000 ஆண்டிலே இந்த 3வது ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். இந்த 3வது ரகசியத்தை இந்த லூசியா வெளிப்படுத்துகின்றாள். அவள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு ஆயர் வெள்ளை உடையிலே இருப்பதுதான் அந்த காட்சி. ஒரு ஆயர் வெள்ளை உடையிலே இருப்பதுதான் அந்த காட்சி. அந்த ஆயரை சூழ்ந்து படை வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஆயரை பார்த்து சுடுகின்றார்கள், அம்பு எய்துகின்றார்கள். இதுதான் அந்த காட்சி. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை லூசியா சொல்லவில்லை. ஆனால் நிறைய பேர் அதை 1981 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் சுடப்பட்டார், கொலை செய்ய முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த நிகழ்வோடு அதை பொருத்தி பார்த்தார்கள். இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று பார்த்தார்கள். 2005 இந்த அன்னை மரியாள் காட்சி கொடுத்த 3 சிறுமிகளில் ஒருவரான லூசியா தனது 97வது வயதில் இறந்து போய்விடுகின்றார். இந்த 3 ரகசியங்களும் உலகிற்கு சொல்லப்பட்டு விட்டன. அடிப்படையில் இந்த 3 ரகசியங்களும் சொல்வது, இந்த உலகத்திலே இறைவன் நம்மை எப்போதும் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே துயரம் என்பது எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய பராமரிப்பும் இறைவனுடைய பாதுகாப்பும் நமக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. அன்புக்குரியவர்களே, பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் காட்சி தந்ததால் பாத்திமா அன்னை என்ற பெயர் பெற்றாள். பாத்திமா நகரில் காட்சி தந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இறைவேண்டல் செய்யுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். இறைமகன் இயேசு கூட அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கின்றார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இறைவனிடத்திலே மீண்டும் மீண்டும் நான் கேட்கின்ற பொழுது இறைவன் தான் விரும்புவதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்கிறோமோ அதை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய மனிதர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். தூய பவுல் அதைத்தான் தன்னுடைய ஒவ்வொரு திருமுகத்தினுடைய இறுதி பகுதியிலும் சொல்லுகின்றார். இடைவிடாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுங்கள் என்பதைத்தான் தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய, இறைவேண்டல் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்னை மரியாவை நாம் நினைத்து பார்ப்போம். இறைவன் அன்னை மரியாவை உலகம் எப்போதெல்லாம் சோதனைகளை சந்தித்திருக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அன்னை மரியாவை இந்த உலகிற்கு அனுப்பி தன்னை வெளிப்படுத்தி உலகத்தினுடைய மக்களை எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகமும் இன்றைக்கு ஒரு போரில் ஆட்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நோயிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இறைவனுடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்னை மரியாவை இறைவனுடைய தாய் என்று நான் நம்புகிறோம் என்றால், தாயினுடைய பண்பு பிள்ளைகளை பராமரிப்பது, அரவணைப்பது, பாதுகாப்பது, பிள்ளைகளுக்காக தன்னை முழுமையாக கொடுப்பது. ஆகவே இந்த தாய் இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் கைவிடுவதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அவை தன்னுடைய மகன் மூலமாக மீண்டும் நம்மை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் அதை மனதில் வைத்துக் கொள்ளும். அன்னை மரியாள் மீண்டும் ஒருமுறை இந்த உலகத்திற்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி நம்மை எல்லாம் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். விரைவிலேயே இது நம்முடைய சமூகத்திலே நிகழ இருக்கின்றது என நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அதே வேளையிலே இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஆழமான இறை நம்பிக்கை. ஆழமான இறை நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். நற்செய்தி நமக்கு அதைத்தான் முன்வைக்கிறது. அன்னை மரியாளிடத்திலே நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன பொழுது இறைவனுடைய திட்டம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்கின்றாள். எப்பொழுது இறைவனுடைய திட்டம் தெளிவாக அவளால் புரிந்து கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றாள். இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றாள். இங்கே
இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்ததால் இறைவனின் தாயாக மாற்றப்படுகின்றாள். அதே வேளையிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போன்று முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள் பாம்பின் சூழ்ச்சிக்கு கீழே விழுந்ததால் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றாள். இறைவனுடைய அன்பை இழந்து விடுகின்றாள். இறைவனுடைய பராமரிப்பை இழந்து விடுகின்றாள். ஆகவே யார் இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றார்கள், மீட்கப்படுகின்றார்கள். இறைவனுடைய வல்லமை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாளை போன்று அவர்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த நம்பிக்கை கொண்டு வந்தால் நாம் நிச்சயமாக வாழ்வரும். அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்வதற்கான அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு நிறைவாக பொழியவும், நாமெல்லாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருந்து இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து இறைவன் நமக்கு விரைவிலேயே விடுதலை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனுடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இது அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பங்கு சமூகம் இன்று பாதுகாவல் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றது. ஒருவேளை நாங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை இழந்திருந்தாலும் இந்த நேரலை நிகழ்ச்சி வாயிலாக எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கின்றீர் ஆண்டவரே. ஆகவே இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருக்கின்றீர், துணையாக இருக்கின்றீர், பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றீர், பராமரித்துக் கொண்டே இருக்கின்றீர் என்று நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வல்லமையும் ஆற்றலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, சிறப்பாக கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய மாநிலத்திலே ஏராளமான மக்கள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு அருகிலேயும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஒட்டுமொத்த உலக சமூகத்தையும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களும் பூரண குணமடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்கு சமூகத்திலிருந்து வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வல்லமையால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, ஏனைய நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா நோயாளர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துகிறார். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லை பிரச்சனைகள், மனச்சோர்வுகள், உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தார். இந்த நாளிலே யாரெல்லாம் எத்தகைய வேண்டல்களோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ, இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த வேண்டல்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றீர்கள். அந்த வேண்டல்கள் அனைத்தும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க அருள்தார். நன்றியோடு உம்மை நாங்கள் இந்த நேரத்திலே புகழ்கின்றோம். எங்களுடைய பங்கு சமூகத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகள், அனைத்து மக்கள், சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலிலே இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான வல்லமையை மாற்றித்தார். நாங்கள் அனைவருமே உடைய அன்பு பிள்ளைகள் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, சமாதானத்தோடு வாழவும். சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த வைரஸ் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் நல்ல உடல்நல சுகத்தோடு வாழ்வதற்கு நீர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பை பெற்றுக் கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கொருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடந்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை
காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திருவை நினைவூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜெரோதாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். சிறப்பாக இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலர் பாத்திமா அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். பல்வேறு வேண்டுகளோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வேண்டுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்க்கையில் அமைதியை கையுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதரிடத்தை சொன்னீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சிறு அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தரின் அமைதியை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை சிலுவையில் பலியாக தந்த அன்பு இறைவன் உயிர்த்தெழுந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இறைவன் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
கன்னித்தாயே மகிழ்வீராக, ஏனெனில் கிறிஸ்து கல்லறை நின்று உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கால் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய விழா வாழ்த்துக்களை மீழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். பாத்திமா நகரில் காட்சி தந்து நம்மை எல்லாம் இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். நாம் இந்த நாட்களிலே வீடுகளிலே இருந்தாலும் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம். குடும்ப ஜெபமாலை சொல்வோம். குடும்பமாக இணைந்திருந்து ஜெபிப்போம். இறைவனுடைய வல்லமையை மாற்றம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பாத்திமா நகரிலே காட்சி தந்த அன்னை மரியாவுடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்கும் என்றும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் என்றும் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.